தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்கள், நடைபாதை வியாபாரிகளுக்கு 5000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கும் அம்மா சிறு வணிகர் கடன் உதவி திட்டத்தை நாளை முதல் மேலும் 3 நாட்களுக்கு நீட்டித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதனால் மேலும் பல சிறு வணிகர்கள் பயன்பெற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சிறு வணிகர்களின் மனநிலை குறித்து எமது செய்தியாளர் ராம்குமாரிடம் கேட்போம். வணக்கம் ராம்குமார். தமிழக மக்களோட நலனுக்காகவே பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து ஒரு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா சிறு வணிக கடன் உதவி திட்டத்தை 3 நாட்களுக்கு நீட்டிச்சிருக்காங்க. இதனால வணிகர்கள் அடையும் பலன் குறித்து சொல்லுங்க. அதாவது கடந்த ஆண்டு பெய்த தொடர் மழை காரணமாக சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்கள் மழையால் பாதிக்கப்பட்டன. இதில் போர்க்கால நடவடிக்கைக்கு வந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதாவது இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்கள், பூக்கடை, ரோட்டு வண்டி கடை உள்ளிட்ட கடைகள் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டாங்க. இவர்களுக்கு அதாவது வாழ்வளிக்கும் வகையில வட்டி இல்லா சிறு வணிக கடன் திட்டம் கடந்த பல நாட்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. அதாவது கடந்த 22ஆம் தேதி துவக்கப்பட்ட இந்த முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் லட்சக்கணக்கான சிறு வணிகர்கள் பயன்பெற்று வந்தாங்க. இந்நிலையிலே அதாவது இன்றுடன் நிறைவேற இருந்த இந்த கடன் உதவி திட்டம் என்பது மேலும் 3 நாட்கள் நீடிக்கப்பட்டிருக்கு. தமிழக முதலமைச்சராக நீடிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து வியாபார பெருமக்கள், பழங்குடி மக்கள் அனைவரும் அதாவது மிகுந்த சந்தோஷத்தில் இருக்காங்க. தொடர்ந்து இந்த சந்தோஷத்துல அதாவது வணிகர்கள் அதிக அளவுல பாதிக்கப்பட்டவர்கள் இந்த 3 நாள் நீட்டிப்பு என்பது இன்னும் பல்லாயிரக்கணக்கான வணிகர்கள் பயன்பெறுவாங்க. இது குறித்து வணிகர்கள் நம்ம இடையே இருக்காங்க. அவங்க இது குறித்து கேட்கலாம். அதாவது ஏற்கனவே 10 நாட்கள் கடன் உதவி திட்டம் என்பது நடைபெற்று வந்தது. தற்போது 3 நாட்கள் அதிகப்படுத்திட்டாங்க தமிழக முதலமைச்சர். இது குறித்து எப்படி பாக்குறீங்க? இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 5000 திட்டம் இருக்கு இல்லைங்களா, இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் எங்க குடும்பம் எல்லாமே சிறுவண்டி தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே இந்த உதவி கிடைச்சதால எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கோம். என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, எங்க அம்மா எல்லாருமே இந்த